நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், சிலிண்டருக்கு என்ன பண்ணீங்க? சிலிண்டர் வந்துருச்சு சார். எப்படி? யார் கொண்டு வந்தாங்க? பாரதி பாரதியா? இப்போ எங்க அவன்? உள்ள கிச்சன்ல இருக்கா சார். பாரதி. என்ன மாமா? என்ன பாரதி இது? என்ன பண்ணிருக்கேன்னு தெரியல அவனுக்கு. நேத்து தான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இன்னைக்கு இங்க வந்து வேலை பார்த்தா என்னடா அர்த்தம்? வீட்டில் உட்காந்து என்ன பண்றது? சும்மா தானே இருக்க போறேன். சிலிண்டர் இல்லைன்னு சொன்னாங்க, அதான். டேய், 10 நாளைக்கு இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? ரெஸ்டாரண்ட்ல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஆள் ஆளுக்கு ஏதாவது பேசணுமா? பாரதி, நீ சின்ன பையன் கிடையாது. எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு இருக்க முடியாது. நீயா சில விஷயங்களை பார்த்து பண்ணணும்டா. நான் உன் வயசுல எப்படி இருந்தனோ அப்படியே இருக்கடா. வேலை பார்த்தா மட்டும் போதாதடா. வீடு, நம்ம சந்தோஷம் எல்லாத்தையும் பார்க்கணும். டேய், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியா இருந்தா என்னடா அர்த்தம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை வேலைன்னு இருக்காதடா. உன்னையும் கொஞ்சம் பார்த்துக்க. உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லு. மற்றவங்க சொன்னதுக்காக எதுவும் பண்ணாத. உனக்கு பிடிச்ச மாதிரி இருடா. எனக்கு பிடிச்சது நீ என்ன இருக்கு? அதெல்லாம் முடிஞ்சு போச்சே. நீ பாட்டு கிளம்பி வந்துட்டா மகா என்ன நினைப்பா? பாரதி, மகா கல்யாணத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னு உனக்கே தெரியும்ல. திருஷ்டி பட்ட மாதிரி எவ்வளவோ நடந்துருச்சுடா. அதெல்லாம் நினைச்சு அவ இப்ப வருத்தப்படுவா. இந்த நேரத்தில் நீ அவ பக்கத்தில் இருக்க வேணாமா? அவ பாவண்டா. நல்லது செய்யறேன்னு நான் தான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இப்பதான் அவளுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. நீ அவ கூடவே இரு பாரதி. அவளை கவனிச்சுக்கோ. டேய், இனி நீ அவளை பார்த்துப்ப, கவலைப்படாம இருக்கலாம். நான் இங்க வந்தா நீ பின்னாடியே வந்து நிக்கிற. அவ என்ன நினைப்பா? அவ கஷ்டப்படுவாடா. இனியும் அவ கஷ்டப்படணுமா சொல்லு? இப்போ கூட மகா பற்றி மட்டும்தான் பேசுறீங்களா மாமா? என்னை பற்றி யோசிக்கவே மாட்டீங்களா? நான் இப்படி இருக்கேன், எனக்கு என்ன பிடிக்கும், நான் சந்தோஷமா இருக்கேனா? இதை பற்றி கவலையே இல்லையா மாமா உங்களுக்கு? டேய், என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை மாமா. எப்பவும் போல உன்னை வா போன்னு உரிமையோட கூப்பிடலாமா, இல்ல வாங்க மாப்பிள்ளன்னு கூப்பிடணுமா? பதில் சொல்லுடா. சும்மா இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தா இப்படி. ஏன் இப்படிலாம் கேட்குறீங்க? நீங்கள் எப்பவும் போல கூப்பிடுங்க. டேய், ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். எங்க சாப்பிட்ட? டேய், பொய் சொல்லாதடா. நான் ஃபோன் பண்ணி மகாட்ட கேட்பேன். அப்போ சாப்பிடல. அதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. முதல்ல வீட்டுக்கு கிளம்பிப்போ. போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. மாமா கிளம்புடா. சரிங்க மாமா. நல்லா இருக்கியாம்மா? அம்மாடி, ஒரு நிமிஷம்மா. அப்பா இல்லையாம்மா? இல்ல. சாரிம்மா, இப்படியெல்லாம் ஆகும்னு நினைக்கவே இல்லம்மா. நல்லதுதான் நினைச்சேன், ஆனா தப்பி போச்சுமா. நடந்ததை கேள்விப்பட்டு ரொம்ப சங்கடமா போச்சு. அதாம்மா மண்டபத்துல கூட யாரையும் பார்க்காம கிளம்பிட்டேன். உன்னை பார்த்து மன்னிப்பு கேட்டு போலான்னு தான் வந்தேன். என்னை மன்னிச்சிடுமா. உன் கோபம் எனக்கு புரியுதுமா. ஆனா மண்டபம் வரைக்கும் வந்து மாப்பிள்ளை ஓடி போயிட்டான்னா எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு புரியுதுமா. வேணும்னு பண்ணலம்மா. நான் விசாரிச்ச வரைக்கும் அவனை பத்தி எல்லாரும் நல்ல விதமா தான் சொன்னாங்க. இப்பெல்லாம் தெரியுது எல்லாமே அவன் செட்டப்புன்னு. அப்பாவையும் பார்த்து மன்னிப்பு கேட்கணுமா. அவர் எங்க ரெஸ்டாரண்ட்ல தானம்மா இருப்பாரு.
ஆனா ஒண்ணுமா, எத்தனை கெட்டது நடந்தாலும் பின்னாடி நல்லது வரப்போறத நினைச்சு அமைதியா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துலதான் 100க்கு 100 சரியா இருந்திருக்கு. பாரதி மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கத்தான் உன் கல்யாணத்துல அவ்வளவு தடங்கள் வந்தது போல. மாப்பிளைய பக்கத்துல வச்சுட்டு உங்க அப்பா எங்கெல்லாம் தேடி இருக்காரு பாரு. யார் யாருக்கு எங்கேன்னு எழுதியிருக்கோ அங்கதான் நடக்கும். நாம தேடி எதுக்கு? நடந்ததுல ஏன் தப்பும் இருக்குமா, அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நடந்ததை நீ ஒரு திருஷ்டி மாதிரி எடுத்துக்கம்மா. பாரதி மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ண நீ கொடுத்து வச்சிருக்கணும். நானும் எத்தனையோ பொண்ணுகளுக்கும் பையன்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கம்மா. ஆனா இந்த தம்பி மாதிரி ஒரு நல்ல பையனை நான் பார்த்ததே இல்லை. பொறுப்பான சாந்தமான பையன், உங்க அப்பா மேலயும் உங்க குடும்பத்து மேலயும் பாசமும் மரியாதையும் வச்சிருக்கிற பையன் அவன். உங்க அப்பா கிட்ட அவனை பத்தி நல்ல விதமா எத்தனையோ தடவை சொல்லியிருக்க. அந்த பையன் உன்னுடைய புருஷனா அமைஞ்சது உன்னுடைய அதிர்ஷ்டம் தாம்மா. இனி உன் கஷ்டம் எல்லாமே தீர்ந்து போயிடும். நீ சந்தோஷமா இருக்க போற. என்ன மன்னிச்சிடுமா, நான் வரேன். ஒரு நிமிஷம், காஃபி சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நீ கேட்டதே போதும். நல்லா இருமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி சரி ஓகே. சரி, இதோ நான் திருப்பி கூப்பிடுறேன். ஹே, நீ என்ன தூங்கல? இல்ல, இப்படி தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாதான். ஹலோ, நீ முன்ன மாதிரி சிங்கிள் கிடையாது, மேரிட். இப்படி தனியா உட்கார்ந்திருந்தா பாக்குறவங்கள என்ன நினைப்பாங்க? என்ன ஒரு ஆணவம்? கேட்டதுக்கு பதில் சொல்றல பாரு. யார் பாக்குறாங்கன்னு நினைக்கிறதுக்கு? நான் பாக்குறேன்ல. இதுக்கு நோ ஆன்சரா? என்னாச்சு மகா உனக்கு? பாரதி எங்க? என்னாச்சு? கூடலா? அதுக்கு சான்ஸே இல்லையே. உங்க 2 பேருக்கு தான் கோமே வராதே. என்ன மேட்ரு மகா? ஏன் தனியா உட்கார்ந்திருக்க? ஒன்னும் இல்லடி, தூக்கம் வரல, அவ்வளவுதான். தூக்கம் வரலையா? இது நல்ல விஷயம் தானே. என்னாச்சுன்னு சொல்ல புரியா இல்லையா? சரி, பாரதி எங்க? தூங்கிட்டானா? இன்னும் வரல. வரலையா? எங்க போயிருக்கான்? தெரியல. தெரியலையா? வெரி குட் ஆன்சர். உங்ககிட்ட சொல்லிட்டு போலியா? வேறங்க ரெஸ்டாரண்ட்ல தான் இருப்பான். ஃபோன் பண்ணி பாத்தியா? அப்பா அப்பவே வந்துட்டாரு. ஆமால. அப்போ அவங்க இல்ல, இருந்தாதான் அப்பா கையோட கூட்டிட்டு வந்திருப்பாரே. சரி, எப்ப போனா? காலையில. காலையில என்ன? சிலிண்டர் தூக்கிட்டு போனானே, அப்பா போனதா? மை காட், இன்னுமா வரல? சரி, இடையில உனக்கு ஏதோ ஃபோன் பண்ணலையா? சுத்தம். இவன் ஏன் இப்படி இருக்கான்? அதை விட வேற ஒண்ணும் இல்ல, பேச்சுலரா இருந்து அப்படியே ஊர் சுத்தி பழகி இருப்பான்ல, அதனாலதான். கல்யாணம் ஆனதும் உடனே எதுவும் மாத்திக்க முடியல. நீ ஃபோன் பண்ண வேண்டியதானே? சரி, இப்ப நான் பண்றேன் பாரு.
எடுக்கல. அவனுக்கு ஜனனி தான் சரி. அவ டோஸ் கொடுத்தா அடுத்த செகண்ட் அவன் வீட்ல இருப்பான். ஹலோ ஜனனி, பாரதிக்கு பொறுப்பே இல்ல. நேத்து தான் கல்யாணம் இருக்கு, இதுக்குள்ள இப்படி ஊர் சுத்த ஆரம்பிச்சா எப்படி? இல்லப்பா, மார்னிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு சிலிண்டர் இல்லைன்னு வீட்ல இருந்து எடுத்துட்டு போனான், இன்னும் வரல. அப்பா அப்பவே வந்துட்டாரு. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எங்கேயோ ஊர் சுத்திட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். மகா இங்க பாரு, ஹால்லயே அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பாவம், அவளுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்லல. இல்ல எப்படி கூப்பிடுறதுன்னு யோசிச்சுட்டு இவளும் சும்மாவே இருக்கா. நான் ஃபோன் பண்ண, அப்பவும் எடுக்கல. நீ ஃபோன் பண்ணாதான் அவன் கொஞ்சம் பயப்படுவான். ப்ளீஸ் உடனே பண்றியா? சரி, நீ சாப்பிட்டியா? அப்போ சாப்பிடலாம். பசிக்கலடி. தப்பு மகா. பெர்ஃபெக்ட் வைஃபா இருக்கணும்னு நினைச்சா அதெல்லாம் நடக்காது. புருஷன்ஸ் யாரும் அவ்வளவு ஒன்றும் பெர்ஃபெக்ட் இல்ல. ஜாலியா சுத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடெல்லாம் பெரிய மேட்டர் இல்ல. நீ வெயிட் பண்றது வேஸ்ட், சாப்பிடலாம் வா. நிஜமாவே பசிக்கலடி. நீ வேலைக்காக மாட்ட. நீ போய் தூங்கு போ. இல்ல, பாரதி வர வரைக்கும் நானும் வெயிட் பண்றேன். இல்ல, நானே போய் தூங்க தான் போறேன். சும்மா தூக்க வரலன்னு தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன், அவ்வளவுதான். நம்பிட்டேன். உதவாங்காத, போய் தூங்கு போ. நீ என்ன உத பண்றதையும் நம்பிட்டேன். ஓகே, நான் போறேன், தூங்குறேன். ஜனனி பானைக்குமா ஃபோன் பண்ணிருப்பா. 10 நிமிஷத்துல ஆள் வந்துருவான் பாரு. 2 பேரும் மறக்காம சாப்பிட்டு படுங்க, சரியா? குட் நைட். குட் நைட். எனக்கு ஒரு வழி தெரியலடா. லூஸ் மாதிரி பேசாரா? என்ன வழி தெரியல? முடியலன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? மாமா கேட்கும்போது நான் எப்படிதான் முடியாதுன்னு சொல்றது? மாமாக்கா கல்யாணம் வேணா பண்ணிக்க முடியும், அவருக்காக மகா கூட வாழ முடியுமா? மகா நல்ல பொண்ணுடா. சந்தோஷம், அப்ப போய் குடும்பம் நடத்த வேண்டியதானே? எதுக்கு இங்க வந்து அழுகுற? அது எப்படிடா முடியும்? லூசாரா நீ? ஜனனின்னு எத்தனை வருஷமா பைத்திய மாதிரி பின்னாடியே தெரிஞ்ச. எப்படி அவளை விட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண? என்னால யோசிக்கவே முடியலடா. அதுவும் வேற ஏதாவது பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல. லவ் பண்ண பொண்ணோட அக்காவே கல்யாணம் பண்ணிருக்க. ஒரே வீட்டில் ஜனனியை வேற டெய்லி பார்க்கணும்டா. முடியுமாடா உன்னால? அதான் என்னால முடியலடா. வேற வழியே இல்லை. உங்க மாமா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடு. அவர்கிட்ட போய் என்ன சொல்றதுடா? நான் ஜனனியை தான் லவ் பண்ணேன், என்னால மகா கூட வாழ முடியாதுன்னு சொல்லிடு. ஐயோ, அப்புறம் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது வேஸ்டா போயிடும். மாமானால இதெல்லாம் தாய்க்க முடியாதுடா. சரி விடு, ஒழுங்கா மகா கூட போய் குடும்பம் நடத்து போ. என்னால இதெல்லாம் யோசிச்சு பார்க்கவே முடியலடா. லூசாடா நீ? எதையுமே பண்ணாம இப்படியே அழுதுட்டே இருக்க போறியா? நீ இப்படியே இருந்தா மகா ஜனனி யாருமே சந்தோஷமா இருக்க முடியாதா? நீங்க சந்தோஷமா இல்லைன்னு உங்க மாமா கண்டுபிடிக்க 1 வாரம் போதும். அப்புறம் அவர்கிட்ட என்ன பதில் சொல்லுவ? அவரை கஷ்டப்படுத்த முடியாதுன்னு சொல்லி எல்லாரையும் கஷ்டப்படுத்துறாங்க. ஜனனி, டேய் ஜனனிடா. பேசுறா, எடுத்து பேசுறா. ஹலோ, எங்க இருக்க? இங்க ரூம்ல இருக்கேன். அங்க என்ன பண்ற? சும்மா தான் வந்தேன். சாப்பிட்டியா? இல்ல ஜனனி. எப்ப வர? நான் வரல. அங்க வரலனா புரியல. நான் இங்கேயே இருக்கேன். இனிமே வரலன்னு சொல்றியா இல்ல இன்னைக்கு வரலன்னு சொல்றியா? கேக்குறேன், சொல்லு. நான் இங்கேயே தூங்கிறேன் ஜனனி. இங்க மகா உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னால அங்க வர முடியல ஜனனி, ப்ளீஸ். என்ன பாரதி நீ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? நீ பாட்டுக்கு இப்படி எல்லாம் பண்ண மகா என்ன நினைப்பா? உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல நினைக்க மாட்டாளா? என்ன
என்ன பண்ண சொல்ற? பாரதி ப்ளீஸ் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ. உனக்கும் மகாவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. இனிமே நீங்க 2 பேரும் தான் சேர்ந்து வாழ்ந்தாகணும். எவ்வளவு நாள் தான் நீ இப்படி விலகி இருக்க முடியும் நினைக்கிற? சென்னை, எனக்கு இங்க ஓடி போயிடலாமான் இருக்கு. என்ன ஆச்சு உனக்கு? எப்பல இருந்து நீ இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்ச? உங்க மாமா கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே நீ மகாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட? நீ நீ இப்படி எல்லாம் பண்ணா அவரை கஷ்டப்பட மாட்டாரா? எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா என்னால முடியல ஜனனி. முடியணும் பாரதி. நீ என்ன மறந்துதான் ஆகணும். எனக்கு நீ மகாவோட ஹஸ்பண்ட். இப்போ நான் மகாவோட சிஸ்டர். மகாவை வச்சுதான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் இருக்கு. என் ஒருத்திக்காக நீ மகா மாமா எல்லாரையும் கஷ்டப்படுத்தாத. எவ்வளவு ஈஸியா சொல்ற பாரு நீ. எல்லாமே ஈஸி தான் பாரதி. கொஞ்ச நாள்ல எல்லாமே உனக்கு மறந்து போயிடும். மகாவோட பேசாம இருக்கிறது, நீ ஹால்ல வந்து படுக்கிறது எல்லாத்தையும் முதல்ல நிறுத்து. இது வீட்ல எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும். மகா மகா என்னை விட நல்ல பொண்ணு. உன்னை சந்தோஷமா வச்சிருப்பா. நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வா. நான் போனை வைக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ இன்னும் தூங்கலையா? இல்ல. சாரி. எதுக்கு? உள்ள வராம இங்க என்ன பண்ற? இல்ல, சும்மாதான். நல்லா காத்தடிச்சது, அதான். நான் வந்தேன். எப்படி? பைக் சத்தம் கேட்டுச்சு. ஓ. உள்ள வா. ம். சாப்பாடு இருக்கு. இல்ல, நான் சாப்பிட்டேன். சாரி, சொல்லியிருக்கணும். நீ சாப்பிட்டியா? இல்ல. சாரி. எத்தனை சாரி? நீ எனக்காக இப்படி வெயிட் பண்ணாத மகா. நீ சாப்பிட்டு தூங்கிடு. நீ போய் சாப்பிடு. இல்ல, எனக்கு பசிக்கல. சரி, நீ போய் தூங்கு. நீ இங்கதான் தூங்க போறியா? பரவாயில்ல, நான் இங்கே படுத்துக்கிறேன். தப்பா நினைக்காத பாரதி. உன் நிலைமை புரியுது. இந்த கல்யாணம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுன்னு எனக்கு தெரியும். அப்படிலாம் இல்லை. அதை பத்தி பேசணும் உன்கிட்ட. பேசலாம். பட் நீ இங்க தூங்குனா மற்றவங்களுக்குலாம் டிஸ்டர்ப் ஆகும்ல. அப்பா 2-3 தடவை நீ வரலையான்னு கேட்டுட்டாரு. இப்ப நீங்க படுக்கிறத பார்த்தா அவர் ரொம்ப கஷ்டப்படுவாரு. நீயும் நானும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டதே அவருக்காக தான். அப்பா என்னை பத்தி யோசிச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டாரு. இனியும் அவருக்கு அந்த கஷ்டத்தை தரணுமா?
அவரை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. என்ன செய்யணும்? உள்ள வந்து படு ப்ளீஸ். கம்பல் பண்றதா நினைக்காத. எனக்கு வேற வழி இல்ல. அப்பாவுக்காக பாரதி. ம். சாரி. அப்பா அப்பான்னு உன்னை கஷ்டப்படுத்துறான்ல. அப்படிலாம் இல்லை. தூங்கலையா? தூங்கணும்.